பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோட பேச போகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலியமாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட வேதத்தில் ஆண்டவர் நம்மோட பேச போகுதான வேத வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வேதம் சொல்வது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அமேன். ஆண்டு சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அமேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆபத்துல இங்க இருக்கிறீங்க என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமேன். எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் வேணும், இல்ல எந்த காரியத்துல நீங்க மாட்டிக்கொண்டு அதுல இருந்து என்னால வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க ஆண்டவரை கூப்பிட பழக்கிக் கொள்ளுங்க. அமேன். உங்க வாழ்க்கையில கூட எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனை, சூழ்நிலை மத்தியில ஒரு ஆபத்தான காலத்துல வந்துட்டு ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்க வந்து கடந்து போய் கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி கொடுக்கும்போது ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அமேன். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, நம்மளுக்கு ஒரு உபத்திரவம்னு வரும்போது, நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு பாடுன்னு என்று வரும்போது, நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸை கூப்பிட்டா, இல்ல நல்ல பண உள்ளவர்களை கூப்பிட்டா நம்மளுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க, நம்மள அதுல நமக்கு விடுவிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா ஆவாத்ப்பா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, எப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்துல நீங்க நீங்க இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவே அப்படின்னு கூப்பிடும்போது நிச்சயமா இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. ஒருவேளை அநேக வியாதியோடு இருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல தீராத லைக் இந்த வியாதினால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறீங்களா? அந்த நேரத்துல ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஏசப்பா, என்னால இந்த நோவு தாங்க முடியல, எனக்கு விடுதலை தாங்கன்னு. ஏசப்பா நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பாரு. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் அநேக பாவ கட்டுலேருந்து நீங்க வெளியே வர முடியாம இருக்கிறீங்களா? ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன். ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்டதான எந்தெந்த காரியத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? இல்ல எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமோ, இல்ல எந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமோ, நீங்க ஏசப்பாவை கூப்பிடும்போது அந்த ஆபத்தான அந்த நேரத்துல, அந்த உபத்தான நேரத்துல நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமா ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு விடுவிப்பேன், நான் உனக்கு அற்புதம் பண்ணுவேன், நான் உனக்கு அதிசயம் செய்வேன். அப்போ ஏசப்பா அற்புதம் செய்யும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஆமென். ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்த நன்மை குறித்து நீங்க அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் சந்தோஷம் அடைகிறார். ஆகையால இந்த நாள்ல கூட நீங்க போகிறோம் வரைக்கும் எப்படிப்பட்ட ஆபத்தான நேரம் இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பா நீங்க கூப்பிடும்போது, நீங்க செய்ற வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதா? ஏசப்பா நீங்க கூப்பிடும்போது ஏசப்பா சொல்றாரு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன். ஆமென். இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஏசப்பா ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உங்களை எல்லா தீங்கு ஆபத்துல உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை கூட கேட்டேன் ஆண்டவரே, வார்த்தைப்படி ஆண்டவரே, ஆபத்து நாட்களே ஆண்டவரே, அப்பா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, இதோ இந்த வேலையில கூட எந்தெந்த ஜனங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு அதிசயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ ஆண்டவரே, எல்லா காரியத்துலேருந்து அவங்க ஆண்டவரே, எல்லா தீங்குலேருந்து, எல்லா ஆபத்துலேருந்து, அப்பா எல்லா பொல்லாத வழிகள்லேருந்து கர்த்தாவே நீர் அவங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி. எங்கள் ஜனங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அப்போ ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் ஆண்டவரே அவங்க அப்பா உங்களுக்கு உண்டாக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா கைவிடாதபடி கர்த்தாவே நீர் உங்களை பாதுகாத்து கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாற்று மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.